ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொலைக்காட்சியினர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இன்னொரு முறையாக இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய ஊழியங்களையும் உங்களுடைய ஜெபத்திலே தாங்குங்கள். தமிழகத்தில் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட திறந்த வாசல் கிளை சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமேயானால் எங்களோடு கூட நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ள அன்பாய் கேட்கிறேன். இதை இன்னும் சிறப்பாய் செய்ய எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். இந்த நாளிலே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப்படி விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிடேன். கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன். இந்த நாளினுடைய செய்தி என்னவென்றால், கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார்? ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, Who is the Lord that I should obey him? இந்த தேவன் யார்? இந்த பார்வோன் சொல்கிற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார்? Who is the Lord that I should obey? இது பார்வோன் கேட்கிற வார்த்தை மட்டுமல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் அறிந்த பலரும், ஏன் திருச்சபைக்கு போகிற ஆண்டவரை காலாகாலமாக அறிந்த பல விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் கேட்கிற கேள்வி, why should I obey the Lord? முதலாவது வார்த்தை என்னவென்றால், who is God? அவர் யார்? இரண்டாவது, why should I obey him? கர்த்தரை அறிந்தவர்கள் கேட்கிற கேள்வி. பல நேரங்களிலே தேவனோடு முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், எதிர்மறையாய் பேசுகிறவர்கள், ஆண்டவரிடத்தில் நன்மைகளை அனுபவித்த பலர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார்? முதலாவது, who is God? அவர் யார்? அன்பானவர்களே, இன்றைக்கு ஆத்தியர்களும் கேட்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் கேட்கிறார்கள், தேவன் யார்? அவர் யார் என்றால், அன்பானவர்களே, முதலாவது சொல்ல விரும்புகிறேன், இஸ் த கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்சல். இந்த உலகத்தை படைத்த ஒரு மகா பெரிய தெய்வம். எபிரேயர் 1:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே தாங்குகிற ஒரு மகா பெரிய தெய்வம். இந்த எபிரேயர் 1:3 இப்படி சொல்கிறது, அவர் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையினாலே வசனத்தினாலே தாங்குகிற ஒரு தெய்வம். அப்படியானால் அவர் யார் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்தவர் மட்டுமல்ல, அந்த படைத்த தெய்வம் இந்த பூமியையும் உங்களையும் என்னையும் தாங்குகிறார். எனவே தான் சொன்னேன், he is the creator of the universal. இந்த நாம் பார்க்கிற இந்த வானம், நாம் பார்க்கிற இந்த பூமி, நாம் பார்க்கிற இந்த கடல், நாம் பார்க்கிற எல்லா இயற்கைகளையும் உண்டாக்கின ஒரு மகா பெரிய ஒரு தெய்வம். ஆனால் இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? Who is God? தேவன் யார்? நான் ஏன் அவர் ஆராதிக்க வேண்டும்? ஏன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்? ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? ஏன் நான் அவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும்? இன்றைக்கு எல்லாருக்குள் இருக்கிற கேள்வி. அந்த பார்வோன் சொன்னான், Who is God? நான் கர்த்தரை வார்த்தையை கேட்பதற்கு, அன்பர்களே, அவர் யார்? இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, நான் ஏன் வேதம் படிக்க வேண்டும்? ஏன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்? ஏன் ஊழியனுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இது ஒரு பார்வோனின் ஆவி. இந்த ஆவி இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு அவர் யார்? இதை ஆங்கிலத்தில் ஆரம்பத்திலே சொன்னேன், why should I obey him? Why should I listen him? இன்றைக்கு நீண்ட காலமாக சபைக்கு வருகிற எல்லாருக்குள் ஒரு கேள்வி, போதகன் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், நான் ஏன் அவர் வார்த்தையை கேட்க வேண்டும்? இன்றைக்கு அன்பான தேவப்பிள்ளையே, ஆலயத்திற்கு நீண்ட காலமாய் போகிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? ஊழியனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? முதலாவது குறிப்பு, why should I obey God? Who is God? அவர் யார் என்று சொன்னால், சர்வத்தையும் ஆளுகிற ஒரு மகா பெரிய தெய்வம். இரண்டாவது, அவர் யார் என்றால், அவர் சிருஷ்டிப்பின் ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் பாதுகாக்கும் தெய்வம். இதைத்தான் எபிரேயர் வாசித்தோம். தம்முடைய கிருபை உள்ள அவருடைய வசன அந்த பூமியை தம்முடைய வார்த்தையினாலே
தாங்குகிறவர், preserver. Not only is a creator, he is a preserver. உன்னை பாதுகாக்கிறவர். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கொரோனாவின் காலத்திலே கோடிக்கணக்கான மக்கள் மாண்டு போனார்கள். லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு பரிதபிக்கிறது. உலகமே ஸ்தம்பித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் உன்னையும் என்னையும் ஒரு பாதுகாக்கிற ஒரு தெய்வம். எப்படி பாதுகாக்கிறாராம்? தம்முடைய கிருபை உள்ள வசனத்தினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய தயவினாலே. அன்பானவர்களே, அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதோ அவ்வளவும் அவருடைய வார்த்தை பெரிது. இப்படி மாற்றி சொல்லுவேனால், அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையோ அவ்வளவு அவருடைய கிருபை உண்மை. அவருடைய வார்த்தை எவ்வளவு நித்தியமானதோ அதுபோல அவருடைய கிருபையும் நித்தியமானது. இட் இஸ் அ பெர்மனன்ட். மூன்றாவது ஒன்றை சொல்ல நம்புகிறேன். அவர் யார் என்றால், அன்பான தேவ பிள்ளையே, சொன்னேன், இஸ் a creator. இரண்டாவது, இஸ் a preserver. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையை பூரணப்படுத்துகிறவர். இஸ் த பர்ஃபெக்டர் ஆஃப் அவர் லைஃப். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை இஸ் த கவர்னர். நம்முடைய வாழ்வை ஆளுகை செய்கிறவர். யோசித்து பாருங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சூறாவளிகள், எத்தனை புயல் காற்று, எத்தனை பெருமழை. இதே நம்முடைய தமிழகத்தில் எத்தனை விதமான புயல் காற்று வந்தது. ஆனால் உங்களையும் என்னையும் அந்த புயல் காற்றிலே ஆண்டவர் பாதுகாத்தார். திருமறை சொல்லுகிறது, மழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது, பெருங்காற்று அடித்தது, அது மோதினது, ஆனால் விழவில்லை. காரணம் என்னவென்றால், இரண்டாவது குறிப்பு, இஸ் யுவர் பிரசர்வர். மூன்றாவது குறிப்பு சொல்ல நம்புகிறேன். அன்பானவர்களே, இஸ் அவர் கவர்னர். என்னோட வாழ்வை ஆளுகை செய்கிறவர். இதைத்தான் 10ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் சதா காலங்களிலும் ராஜரீகம் பண்ணுகிறவர். ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் என்றோ முடிந்திருக்கும். இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த ஆண்டை ஆரம்பித்த எத்தனையோ தேவ மனிதர்கள், எத்தனையோ பசுத்தவான்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் இந்த நாளிலே இந்த பூமியிலே இல்லாமற் போனார்கள். ஆரம்பிக்கும் போது அன்பார்களே, அவர்கள் யோசித்திருக்க மாட்டார்கள். இதனாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏராளம், பாதிக்கப்பட்ட திருச்சபைகள் ஏராளம். அநேக சபைகள் தன்னுடைய போதகனை, அநேக குடும்பங்கள் தன் கணவனை, அநேக பிள்ளைகள் தன் பெற்றோரை இழந்து தவிக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய், தயவாய், மிகுந்த பொறுமை உள்ளவராய் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் இந்நாள் வரை அவர் செயல்படுகிறார். ஆனால் இன்றைக்கு மக்கள் கேட்கிற கேள்வி என்ன? Who is the Lord? இதை புறஜாதிகள் கேட்டால் பரவாயில்லை. தேவனை அறிந்தவர்கள், தேவனோடு வாழ்கிறவர்கள், ஒரு வாழ்க்கையின் ஒரு நிலைக்கு உயர்ந்து விட்ட பிறகு அவர் யார்? ஒரு காலத்தில் அடிப்படை தேவை இல்லை, அதாவது அடுத்த வேலைக்கு ஆகாரம் இல்லை. அன்பர்களே, ஒரு சின்ன காரியத்திற்காக ஏங்கி இருந்தோம். இன்றைக்கோ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக, போதுமானதற்கும் அதிகமாக வைப்பதற்கு இடமில்லாத ஒரு ஆசீர்வாதங்கள். ஆனால் இந்த நிலைக்கு நம்மை கொண்டு வந்தவர் கர்த்தர். ஆனால் இன்றைக்கு மக்கள் கேட்கிற கேள்வி என்ன? Who is God? அவர் யார்? அவர் எங்கு இருக்கிறார்? அடுத்த வார்த்தை அவன் சொல்லுகிறான், Why should I obey him? தமிழ் வேதத்திலே அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவருடைய வார்த்தையை படிப்பதற்கு அவர் யார்? இன்றைக்கு எல்லாரும் பாருங்கள், ஆலயத்தில் இன்றைக்கு ஊழியன் வசனத்தை பேசும்போது கேட்கிறவர்கள், அதாவது 100க்கு 5% இருக்க மாட்டார்கள். ஆலயத்தில் இருக்கிறார்கள், ஆனால் எண்ணங்களும் சிந்தைகளும் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறது. சிலர் ஆலயத்தில் வந்ததிலிருந்து ஆலயம் முடியும் வரைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிற மக்களை பார்க்கிறேன். ஒரு பக்கம் கைபேசி, இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக், இன்னொரு பக்கம் வாட்ஸ்அப், இதையே பார்க்கிற மக்கள். சற்று அந்த ஊழியனை யோசித்து பாருங்கள். இது எதனுடைய அடையாளம்? நம்பர் 1, இது எதனுடைய அடையாளம் என்றால், முதல் குறிப்பு, அதாவது பரலோகத்தை விட பூலோகத்தின் இன்பங்களை அதிகமாய் நேசிக்கிறார்கள். திரும்ப சொல்லுகிறேன், பரலோகத்தை விட பூலோகத்தின் இன்பங்களை அதிகமாய் நேசிக்கிறார்கள். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை விட பூலோகத்தின் ஆசீர்வாதங்கள் அவளுக்கு பெரிதாய் தெரிகிறது. இதான் அன்றைக்கு பார்வோனுக்கு இருந்தது. அவன் நினைத்தான், என் ராஜ்யம், என் சிங்காசனம், என் ஆளுகை, என் அரசாட்சி. ஆனால் அவனுக்கு தெரியாது, தானும் தன் ஜனங்களும் சமுத்திரத்திலே, அதாவது அவர்கள் நாங்கள் அமிழ்ந்து போவோம் என்ற அந்த உண்மை அவனுக்கு தெரியாமல் இருந்தது. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், பரலோகத்தின் நன்மைகளை விட,
பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை விட இந்த பூலோகத்தின் ஆசீர்வாதங்களில் அவர்கள் லயித்திருக்கிறார்கள், மூழ்கி இருக்கிறார்கள். இது பெரிதாய் தெரிகிறது, தேவன் சிறிதாய் தெரிகிறார். இன்றைக்கு பாருங்களேன், ஆலயங்களிலும் கூட பாருங்களேன், வேலை பெரிதாய் தெரிகிறது, ஆராதனை சிறிதாய் தெரிகிறது, உலகம் பெரிதாய் தெரிகிறது, ஊழியன் சிறிதாய் தெரிகிறான், உறவுகள் பெரிதாய் தெரிகிறது, ஆனால் கர்த்தர் சிறிதாய் தெரிகிறார். அன்பானுளே, அவன் கேட்ட கேள்வி, who is God? தேவன் யார்? அவருடைய வார்த்தையை நான் ஏன் கேட்க வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எனக்கு அதாவது வங்கியிலே ஏகப்பட்ட முதலீடு இருக்கிறது, நான் ஏன் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, காலங்கள் இப்படியே போகாது. ஒரு நாள் காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும், உன் வாழ்க்கை தலைகீழாக மாறும். எனவே இன்றைய தேடுதல் நாளைய ஆசீர்வாதம். இன்றைக்கு அனைவரும் நினைக்கிறார்கள், எனக்கு அது வீடு இருக்கிறது, அவன் சொன்னானே என் களஞ்சியங்கள் அதாவது நிரம்பி இருக்கிறது, வீட்டை கட்டினேன், இடித்தேன், பெரிதாக்கினேன், அநேக நாட்களுக்கு நான் என் ஆத்துமாவே புசித்து குடித்து திருப்தியாயிரு. ஆனால் தேவன் சொன்னார், மதிகேடனே, இந்த ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்து கொள்ளப்பட்டால் இவைகள் யாருடையதாகும்? என்று அநேகருக்கு உலக ஆசீர்வாதங்கள் நல்லது, ஆனால் அதை விட தேவனுடைய ஆசீர்வாதம், த ரெபல்லியஸ் இந்த ஸ்பிரிட், ஆவியிலே ஒரு அதாவது ஒரு போராட்டம், இன்றைக்கு ஆவியிலே ஒரு முரட்டாட்டம் செய்கிற மக்களை இன்றைக்கும் சபையிலே காண்கிறேன். வேதம் அறிந்தவர்கள், ஜெபிக்கிறவர்கள், நன்றாய் ஆராதிக்கிறவர்கள், உலகத்தின் பார்வையிலே பரிசுத்தவான்களின் போர்வைகள், ஆனால் என்றைக்கு பார்த்தாலும் தேவனோடு முரட்டாட்டம், ஊழியனோடு முரட்டாட்டம், சபையிலே முரட்டாட்டம். நானே மந்திரி. யோசித்து பாருங்கள், அவர் அதாவது ஊழியனுக்கும் தலை வணங்குவதில்லை, தேவனுக்கும் தலை வணங்குவதில்லை. இவர்களுக்கு பெயர்தான் வணங்காமுடி. அன்பாவன் சொன்னான், who is God? தேவன் யார்? நான் ஏன் அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும்? கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார்? நான் அவரை அறியேன். ஒரு நிலை வந்தவுடனே ஆண்டவர் மறந்து விடுகிறார், ஆலயம் மறந்து விடுகிறது, ஊழியன் மறந்து விடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி ஆரம்பித்தீர்கள், எப்படி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு நான் அநேக ஊழியர்களை கூட பார்க்கிறேன். ஒரு சின்ன கிருபை, ஒரு சின்ன வரம், ஒரு ஜனங்கள், அல்லாவிட்டால் ஒரு ஆலயம், அவர்கள் இதை பெற்றுக்கொண்டவுடனே எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். தூக்கி எறிந்து பேசுவது, அவர் யார், இவர் யார், நான் ஏன் அவர் கீழ்ப்படிய வேண்டும், அவன் அதாவது ஊழியனையே அவன் இவன் என்று ஏகவசனத்தில் பேசுகிற மக்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். இதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது பார்வோனின் ஆவி. இதற்கு முதல் காரணம் என்னவென்றால், டிசையர் இன் த வேர்ல்ட் மோர் தென் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை விட உலகத்தின் காரியங்களிலே அதிக அக்கறையும் அதிக ஆவலும். இரண்டாவது குறிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன், த டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. தேவனுக்கும் கீழ்ப்படிவதில்லை, வசனத்துக்கும் கீழ்ப்படிவதில்லை, ஊழியனுக்கும் கீழ்ப்படிவதில்லை. அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரின் வார்த்தையை நான் ஏன் கேட்க வேண்டும்? மாதத்திற்கு ஒரு முறை கேட்டால் போதும், வாரத்திற்கு ஒரு முறை கேட்டால் போதும். யோசித்து பாருங்களேன், இன்றைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை தினந்தோறும் வாசிக்கிற கிறிஸ்தவர்கள் மிக குறைவு. ஒரு சின்ன கேள்வி, அதாவது உங்களுடைய திருப்தி, அதாவது ஆசீர்வாதத்திற்காக வேதம் வாசிக்க வேண்டாம். நன்றாய் சாப்பிடுகிறோம், நன்றாய் உடுத்துகிறோம், நன்றாய் புசிக்கிறோம், ஆனால் நன்றாய் வேதம் வாசித்தீர்களா? திருப்தியாய் வேதம் வாசித்தீர்களா? திருப்தியாய் ஜெபித்தீர்களா? காரணம் என்னவென்றால், த டிசையர், அந்த ஆவல் தான் அன்புக்குரியவர்களே உங்களை தேவனிடத்திலே கிட்டி சேர வைக்கும். இன்றைக்கு மக்கள் நினைக்கிறார்கள், இதை வாசித்து என்ன பிரயோஜனம்? எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், நான் என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னா, நான் என்ன ஊழியம் செய்ய போறேன்னா, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏதோ எனக்கு 2 வார்த்தை, எனக்கு 23ஆம் சங்கீதம் தெரிந்தால் போதும். இல்லை அன்பாமலே, வேதத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உடைய வாழ்க்கை உயரும், உடைய வாழ்க்கை பெருகும். முதலாவது சொன்னேன், த டிசையர் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய அந்த ஆசைகள், உலகத்தினுடைய இன்பங்கள். இரண்டாவது சொன்னேன், disobedience to the word of God, disobedience to the church of God, disobedience to the man of God. வசனத்திற்கு கீழ்ப்படிவதில்லை, ஊழியனுக்கும் கீழ்ப்படிவதில்லை, ஆண்டவருக்கும் கீழ்ப்படிவதில்லை. காரணம் என்னவென்றால்,
அவர்கள் ஒரு அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள். அவர் சொல்லுகிறார்கள், எனக்கு ஜெபிக்க தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியும், என்னிடத்துல ஒரு 50 பேர் இருக்கிறார்கள், 100 பேர் இருக்கிறார்கள், எனக்கு ஒரு தலைவன் தேவையில்லை, ஒரு தலைமைத்துவம் தேவையில்லை, அவன் யார் இவன் யார் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு ஊழியர்களே, மூன்றாவது குறிப்பு, பயமில்லாத ஒரு வாழ்க்கை. தேவன் மேல் பயம் இல்லை, வார்த்தையிலே பயம் இல்லை, ஆவியானவருக்கு பயம் இல்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிக குறைவா இருக்கிறது. இது எல்லாருக்கும் பொருந்தும். ஊழியம் செய்கிறவர்களுக்கு பயம் இல்லை. அந்த பயம் இல்லாத காரணத்தினாலே துணிச்சலான காரியங்களிலே ஈடுபடுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். இதை வெளியரங்கமாய் சொல்லுவது சற்று கடினம். ஆனால் துணிகரமாக தவறு செய்கிற ஊழியர்களும் விசுவாசிகளும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, பயம் இல்லாத வாழ்க்கை அது எங்கே கொண்டு வரும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே உங்களை ஒரு இன்னொரு நிலைக்கு உங்களை தள்ளிவிடும். ஆரம்பத்திலே தவறு செய்யும் போது ஒரு சின்ன பயம் இருக்கும். அதுவே வாழ்க்கையாய், அதுவே நம்முடைய வாழ்க்கையின் தொடர்ச்சியாய், அதுவே தொடர்கதையாய் மாறும்போது பயம் இல்லை. உங்களை நீங்களே சற்று ஆராய்ந்து பாருங்கள். தேவன் உங்களோடு பேசும்போது, தேவன் வாழ்க்கையிலே ஒன்றை சொல்லும் போது உங்களுடைய பிரதிபலிப்பு என்ன? ஒருவேளை அதை செயல்படுத்த முடியாமல் இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, அந்த எதிர்வினை ஆற்ற வேண்டாம், முரட்டாட்டம் செய்ய வேண்டாம். இன்றைக்கு பல நேரங்களிலே தேவன் நம்மோடு ஒன்றை சொல்லும் போது, ஒன்றை பேசும்போது எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை, அவர் யார், நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும், எனக்கு என்ன அக்கறை, அவர் செய்யட்டும் இவர் செய்யட்டும். இல்லை, ஆண்டவர் உங்களிடத்துல ஒன்றை சொல்லுவாரானால் உங்களிடத்துல அதை அவர் உங்களை நம்பி அதை எதிர்பார்த்து அவர் சொல்லுகிறார். எனவே முதலாவது சொன்னேன் அன்பர்களே, அதாவது அந்த எதிர்க்கும் அந்த ரெட்ரிபியூஷன் என்று சொல்வது, எதிர்வினை ஆற்றுவது, அளவிட்டால் அவரோடு கூட போராடுவது வேண்டாம். இரண்டாவதாக கீழ்ப்படியாமை வேண்டாம். மூன்றாவது ஒரு பயமில்லாத வாழ்க்கை. என்ன நடக்கும் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஐ கேன் ஹேண்டில். அன்பானவர்களே, ஒரு சில குறிப்பிட்ட நேரம் வரையும் தான் யூ கேன் ஹேண்டில். ஆனால் சில நேரங்கள் வரும், உங்களால் செயல்பட முடியாத நேரங்கள், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாத நேரங்கள். அந்த நேரங்களிலே அன்பானவர்களே தேவன் மட்டுமே உதவி செய்வார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28 சொல்லுகிறது, அவர் இராணுவங்களையும் அனைத்தையும் மூடிக்கொண்டது, ஒருவனாயிலும் தப்பவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஒருவனாயிலும் தப்பவில்லை. எல்லாரையும் அந்த ஜலம் சமுத்திரம் மூடிக்கொண்டது. என்னுடைய சத்தியம் என்னவென்றால், ஒரு நாள் வரும் அன்றைக்கு no man can be exempted, nobody can help you. இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார்களே, உன்னை தூண்டி விடுகிற மக்கள், உன்னை தவறுக்கு உற்சாகப்படுத்துகிற மக்கள், பாவத்திற்கு துணை போகிற மக்கள், அந்த நாட்களிலே வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் தப்பி போவதில்லை. அதாவது சொன்னவனும் சொல்ல வைத்தவனும் செய்தவனும் செய்வதற்கு காரணமாக இருந்தவர்களும் ஒருவருமே தப்பி போக முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரே, இவர் யார் என்றால் நம்பிக்கையின் ஆண்டவர். இவர் யார் என்றால் உன்னை வாழ வைக்கும் தெய்வம், உனக்கு வாழ்வு தரும் தெய்வம், உன் எதிர்காலத்தை அறிந்த ஒரு தெய்வம். ஆனால் பார்வோன் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார்? தேவனோடு போராடுகிற எந்த மனிதனும் இந்த பூமியிலே வெற்றி பெற்றதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், அவன் ஒன்றும் இல்லாமற் போவான். அதற்கு உதாரணம் இந்த பார்வோன். இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், எத்தனையோ ஏரோதுக்கள், எத்தனையோ பார்வோன்கள், எத்தனை நேபுகாத் நேச்சார்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். அவர் எல்லாரும் ஒன்றுமில்லாமற் போனார்கள். எத்தனையோ இதற்கு முந்தி வாழ்ந்த எத்தனையோ, அதாவது கம்யூனிஸ்ட்வாதிகள் ஆலயங்களை எரித்த, வேதத்தை தீக்கொளித்தன, அவள் எல்லாம் ஒன்றும் இல்லாமற் போனார்கள். அன்றைக்கு பார்வோன் கேட்ட கேள்வி, who is God, why should I obey him? நான் ஏன் அவர் கீழ்ப்படிய வேண்டும், நான் ஏன் அவர் சத்தத்துக்கு செய்ய வேண்டும் என்று எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும், எனக்கு எதற்கு ஊழியம், ஊழியம் போதகர் செய்வார், நான் பார்வையாளராக இருப்பேன், ஆலயத்திற்கு வருவேன், அதாவது ஆராதனை முடிவிற்குள்ளே எழுந்து போவேன், பாதியிலே வருவேன், பாதியிலே போய்விடுவேன். இன்றைக்கு எல்லாருக்குள்ளும் ஆரம்பத்தில் சொன்னேன், a rebellious spirit, a disobedient spirit, ஒரு கீழ்ப்படியாத ஆவி. இதை நான் ஆலயத்திலே பார்க்கிறேன், நீண்ட காலம் சபைக்கு வருகிற மக்களிடத்திலே பார்க்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே, அன்பு தகப்பனே, நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் உங்கள் பிள்ளைகள்
கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது மட்டுமே உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியும். இன்றைக்கு எல்லாரும் சொல்கிற வார்த்தை, என் பிள்ளையை ஒரு சாமுவேலாய் மாற்றும். உங்கள் பிள்ளை சாமுவேலா இருக்க வேண்டுமானால் நீங்கள் அன்னாளா இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் அன்னாளா இருக்காத பட்சத்தில் என் பிள்ளை சாமுவேலா இருக்க முடியாது. இந்நாளில் என்னுடைய செய்தி என்னவென்றால், திரும்ப சொல்லுகிறேன், disobedience will bring into dissolution. உடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை அழிவையும் நாசத்தையும் மோசத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். ஆரம்பத்திலே சொன்னேனே, ஜலம் அவர்களை மூடிக்கொண்டது, இருக்குமிடம் தெரியவில்லை. வல்லமை, பராக்கிரமம், மேன்மை, பதவி, பட்டம், அதாவது அந்த அவர்களுடைய அந்த பகட்டு வாழ்க்கை எல்லாமே மூடிக்கொண்டது. எவ்ரிதிங் ஹஸ் பீன் சிங்க்ட், எல்லாமே மூழ்கிவிட்டது. கர்த்தர் உன்னை மூழ்க அல்ல, உன்னை மிதக்கத்தான் ஆண்டவர் பூமியில வைத்திருக்கிறார். நாளிலே அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆலயத்திற்கு நீண்ட நாள் வந்திருந்து ஒருவேளை இன்றைக்கு சின்ன கிருபை இருக்கலாம், உனக்குள்ள சின்ன வரங்கள் இருக்கலாம், ஜெபிக்க தெரியலாம், வேதம் வாசிக்க தெரியலாம், பாடத் தெரியலாம், ஏன் பிரசங்கம் கூட பண்ணலாம். ஆனாலும் டோன்ட் பி ரெபலியஸ் வித் காட். தேவனோடும் தேவ ஊழியரோடும் தேவ சபையோடும் அந்த தேவ மனிதனோடும் போராட வேண்டாம். போராடினவர்கள் ஒன்றும் இல்லாமற் போனார்கள். இந்த நாட்களிலே நான் உங்களிடத்தில் தாழ்மையாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஒபே காட், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ. இன்றைக்கு எல்லாரும் சொல்கிறார்கள், எனக்கு சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. அன்பானவர்களே, எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது, நாளைக்கு இருக்குமா? பெரிய கேள்வி. யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது? தமிழ் வேதத்தில் உங்கள் ஜீவன், ஆங்கிலத்தில் வாட் இஸ் யுவர் லைஃப்? அது ஒரு புகையை போல, யூ cannot catch it. அது ஒரு வெற்றிடம், அந்த புகையை பிடிக்க முடியாது. அது சற்று நேரம் தோன்றும், அது தோன்றாமற் போகும். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் கீழ்ப்படியுங்கள், ஊழியனுக்கு கீழ்ப்படியுங்கள், சபைக்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அன்பானவர்களே, திரும்ப திரும்ப நான் வலியுறுத்த விரும்புகிறேன், உலகத்தினுடைய இன்பம் தற்காலிகமானது. உலகத்தினுடைய கவர்ச்சியும் காணல் நீரும் உறவுகளும் தற்காலிகமானது. இன்றைக்கு உங்களோடு இருப்பார்கள், நாளைக்கு உங்களோடு இருப்பார்களா? உங்களோடு இருக்கிறார்கள், ஆனால் உங்களுக்காக இருப்பார்களா? பாடுகள் வரும்போது, போராட்டம் வரும்போது, வியாதி வரும்போது, இந்த கொரோனாவில் நம்ம பார்க்கிறோமே, அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளோடு கணவன் இருக்க முடியவில்லை, மனைவி இருக்க முடியவில்லை, உறவுகள் இருக்க முடியவில்லை. அது எல்லாரையும் தனிமைப்படுத்தி விட்டது. இதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. ஆனால் தேவனோடு வாழுங்கள். தேவன் ஒன்றை சொல்லும் போது, அவன் சொன்ன மோசேயும் ஆரோனும் பார்வனிடத்தில் போய் அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு அவன் சொன்னார், அவர் யார்? நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? ஒரு ஊழியன் சொல்லும் போது, தேவனுடைய ஆவியானவர் சொல்லும் போது, அன்பானவர்களே, அவருக்கு எதிர்காலம் தெரியும். நீங்கள் நிகழ்காலத்தை பார்க்கிறீர்கள், உங்களை படைத்தவர் எதிர்காலத்தை பார்க்கிறார். He knows the future. அவர் செய்வதும் சொல்லுவதும் உன் எதிர்காலத்திற்காகவே. எனவே இன்றைக்கு அது உனக்கு ஒருவேளை நலமாய் தோன்றாமல் இருக்கலாம். ஊழியனின் வார்த்தை, தேவனின் வார்த்தை இன்றைக்கு கசப்பாய் இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்திலே அது ஒரு இனிமையாய் மாறும். எனவே திரும்ப, அதாவது மிக ஓப்பனா சொல்லுறேன், கண்களை மூடிக்கொண்டு ஊழியனுக்கு கீழ்ப்படியுங்கள், கண்களை மூடிக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அது அதாவது என்னவாகும், எப்படியாகும் அவசியமில்லை. உன் வாழ்க்கையின் அதாவது ஆட்சி செய்கிறவர் கர்த்தர், அவர் சதா காலங்களும் ஆட்சி செய்கிறவர். எனவே நாளிலே கீழ்ப்படியாமை வேண்டாம், எதிர்த்திருக்கிற சுபாவம் வேண்டாம், உன்னுடைய சுய எண்ணங்கள் வேண்டாம், சுய லாபங்கள் வேண்டாம், சுய சித்தம் வேண்டாம், சுய தீர்மானங்கள் வேண்டாம். திரும்ப தேவன் உன்னிடத்தில் ஒன்றை சொல்லுகிறார் என்றால் உன்னை நம்புகிறார், உன் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் மோசே பார்வையிடத்திலே அப்படியானால் அன்பானவர்களே, என்னோடு ஆண்டவர் பேசுகிறார் என்றால் அது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். கோடிக்கணக்கான மக்களோடு தெய்வம் பேசவில்லை, என்னோடு பேசினார். 1970 ஆண்டு என்னோடு கர்த்தர் பேசினார். ஆண்டவர் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்தேன். 73 ஆண்டு அவருடைய ஊழியத்திற்காக வரும்படி என்னோடு பேசினார். இயலாமை, இல்லாமை, அடுத்த வேலைக்கு உரிய தேவைகள் சந்திக்கப்பட முடியாத ஒரு நிலைமை யோசித்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, பெரிய தேவை இருக்கிறது, ஒரு குழப்பம். ஆனால் தேவன் சொன்னார், ஐ வில் ப்ரொவைட் யூ. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன். அன்பான வார்த்தை, அந்த சத்தம் என் செவிகளிலே நன்றாய் துணித்தது.
என்னோடு கூட பிறந்த 8 சகோதர சகோதரிகள், என் தகப்பனார், என் தாய், அதாவது அடிப்படை தேவையில்லாத ஒரு நிலை. ஆனால் தேவன் சொன்னார், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன். ஏறக்குறைய 47 ஆண்டுகள் இந்த ஊழியத்தின் பாதையிலே அவர் இதுவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு நான் கேள்வி கேட்டது உண்மை. ஆனால் அந்த கேள்விகளுக்கு மத்தியிலே நான் கீழ்ப்படிந்தேன். என்னவாகும், எப்படி ஆகும்? அவரை காண்பித்தேன், இவரை காண்பித்தேன். அவர் சிறந்தவர், இவர் மேலானவர். ஆனால் தேவன் சொன்னார், நீதான் எனக்கு தேவை. அன்றைக்கு அர்ப்பணித்தேன், அன்றை கீழ்ப்படிந்தேன். ஒரு சின்ன கீழ்ப்படிதல், அந்த சின்ன கீழ்ப்படிதலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஸ்மால் blessing, ஸ்மால் obedience will bring a big blessing. அன்பர்களே, ஒரு சின்ன கீழ்ப்படிதல் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். அதே வேளையிலே கேள்வி கேட்க வேண்டாம், முரட்டாட்டம் செய்ய வேண்டாம், எதிர்த்து இருக்க வேண்டாம். அது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒன்றுமில்லாமல் போகும். நீங்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, உங்கள் சந்ததியே பாதிக்கப்படும். நான் வாசித்தோமே, அவனுடைய அதாவது அந்த கீழ்ப்படியாமை இராணுவங்கள், ஜனங்கள், குதிரை வீரர்கள், குதிரைகள் எல்லாமே மாண்டு போனது. எனவே உங்களுடைய ஒரு கீழ்ப்படிதல் உங்கள் குடும்பத்தை வெற்றி சிறக்கும். உங்கள் கீழ்ப்படியாமை உங்களுடைய சுற்றி இருக்கிற மக்களையும் பாதிக்கும். எனவே கீழ்ப்படிவோம், தேவனுக்கென்று வாழ்வோம். சரித்திரம் சாட்சி கூறும். நீங்களும் ஒரு சாதனையாளராய் மாறுவீர்கள். தேவன் சொல்லும் போது, தேவன் அழைக்கும் போது கீழ்ப்படியுங்கள். ஏன், எப்படி, எங்கே வேண்டாம். அன்பானவர்களே, a total obedience will bring a total blessing. தேவன் தாமே உங்களை அப்படி ஆஸ்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காக ஸ்தோத்திரம். இயற்கையாகவே நாங்கள் கேள்வி கேட்கிற சுபாவம் உள்ளவர்கள். கேள்வி கேட்கும் மனைவி, கேள்வி கேட்கும் பிள்ளைகள், கேள்வி கேட்கும் கணவன், கேள்வி கேட்கும் விசுவாசிகள் உலகத்திலே வாழ்கிறோம். ஏன், எதற்கு, எப்படி இல்லை ஆண்டவரே. when God guides, you provides. ஆண்டவரே, நீர் சொல்லும் போது அதை செயல்படுத்துகிற ஒரு தெய்வம். தேவன் யார்? நான் ஏன் அவர் கீழ்ப்படிய வேண்டும்? இப்படிப்பட்ட முரட்டாட்டமுள்ள ஜனங்களை இந்த நாளிலே நீ தொடுவீராக, சந்திப்பீராக. நீர் ஒன்றை சொல்லும் போது, ஆண்டவரே, எங்கள் தகுதி அறிந்திருக்கிறீர், எங்கள் நிலையை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். எதிர்பார்த்து செய்கிற ஆண்டவரே, எங்களுடைய எல்லா நிலைகளை அறிந்த ஒரு தெய்வம் ஆண்டவரே. கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை தாரும், கீழ்ப்படுகிற சுபாவத்தை தாரும். அந்த ஈகோ, அந்த பெருமை, அந்த ஆணவம் ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற அந்த pride of grace, கிருபை குறித்த பெருமை ஆண்டவரே, ஜாதி குறித்த பெருமை, என்னுடைய நிலைகளை குறித்த பெருமை, எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும், அந்த பெருமை வேண்டாம். உண்மை மட்டும் தெரிஞ்சா எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்படியே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆஸ்தியும், திரண்ட ஆஸ்தியும், உயர்ந்த கல்வியும் செல்வாக்கும் உம்மால் வந்தது. உமக்கு இன்னும் கீழ்ப்படிய வைத்திருக்கிற அதில் இன்னும் பெற்றுக்கொள்ள, பூலோக இன்பங்களை விட பரலோக இன்பத்தின் மேல் அதிக நாட்டம் செலுத்த அந்த ஆவலையும் அந்த ஆசையும் எங்களுக்கு தாரும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்க ஒரு பிள்ளைகளுக்கு, குடும்பங்களை ஆஸ்வதிங்க. வியாதியோடும் வறுமையோடும் இன்னும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். யாரெல்லாம் ஊழியனோடும் திருச்சபையோடும் தேவனோடும் போராடுகிறார்களோ ஆண்டவரே, அந்த போராட்டத்தை நிறுத்தி கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை, கீழ்ப்படுகிற சுபாவத்தை தாரும். இன்றைக்கு சபைக்குள்ளே கிரியை செய்கிற அந்த பார்வோனின் ஆவியை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பின்விளைவுகளை சற்று யோசித்து பார்க்க உதவி செய்யும். எங்களால் எங்கள் சந்ததி பாதிக்கப்படக்கூடாது. எங்களால் எங்கள் சந்ததி ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ இரக்கம் செய்யும். எஸ் லார்ட். எத்தனையோ பெற்றோர்களுடைய அந்த கீழ்ப்படிதல், அந்த பிள்ளைகள் இன்றைக்கு ஆசுதமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கீழ்ப்படிந்து பாருங்கள், எண்ணற்ற நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். God bless you.